திருச்செந்தூர் டு திருநெல்வேலி மார்க்கத்தில் உள்ள சிறிய ரயில் நிலையம் ஊரை விட்டு 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. உதிரி உதிரியாக சில பயணிகள் ஏறுவர், எப்போதாவது இறங்குவர். டிசம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த ரயில் நிலையத்தின் பெயர்தான் அனைவரது வாயிலும் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மழை வெள்ளம் காரணமாக அந்த ரயில் நிலையத்தில் மாட்டிக்கொண்ட 800 ரயில் பயணிகளால் தான் இவை நடந்தது. 17ஆம் தேதி இரவு 8:20 மணிக்கு திருச்செந்தூரில் இருந்து கிளம்பும் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஸ்ரீவைகுண்டம், மணியாச்சி, நெல்லை, மதுரை வழியாக சென்னை சென்று சேரும். அப்படி எண்ணித்தான் சுமார் 800 பயணிகள் அந்த ரயிலில் ஏறினர். ரயில் புறப்படும் போதே கடுமையான மழை ரயிலை உருட்டாத குறையாக ஓட்டிக்கொண்டு வந்த ஓட்டுநர் மிக சாமர்த்தியமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். ஸ்ரீவைகுண்டம் தாண்டி உள்ள தண்டவாள மண் அரித்து சென்றதால் தண்டவாளம் மட்டும் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு இருந்தது. அந்த பாதையை சரி செய்யும் வரை ரயில் மேற்கொண்டு பயணிக்க முடியாது என்ற நிலை. ரயில் நிலையத்தை சுற்றி வெள்ளம் அதிகரித்து கொண்டே வந்ததால் பயணிகளை பஸ் மூலம் மீட்டுச் செல்ல முடிவு செய்து 3 பஸ்களில் சுமார் 200 பேரை அழைத்து சென்றனர். மீதமுள்ள 500 பேரை அழைத்து செல்வதற்குள் பஸ் வர முடியாத அளவிற்கு வெள்ளம் அதிகரித்து விட்டது. இதன் காரணமாக ரயில் நிலையத்தில் இருந்த 500 பேரும் இரவு முழுவதும் மொபைல் உள்ளிட்ட எவ்வித தொடர்பும் இல்லாமல் ரயிலிலேயே பயத்துடன் இருந்தனர். ஆறுதலாக இருந்தவர்கள் ரயில் நிலைய ஊழியர்கள், அதிகாரிகள் மட்டுமே. இரவு பயணத்திற்கு தேவையான உணவு கொஞ்சம் வைத்திருந்ததால் அன்றைய இரவை எப்படியோ சமாளித்து விட்டனர். விடிந்ததும் குழந்தைகள்தான் முதலில் பசியால் வீறிட்டன. அந்த நேரம் யாரோ சிலர் தூக்குச்சட்டியில் பாலை காய்ச்சி எடுத்து வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தனர். நீங்கள் யார், உங்களால் மட்டும் எப்படி இங்கு வர முடிந்தது என்றதும் பக்கத்தில் உள்ள புதுக்குடி கிராமத்தில் இருந்து வருகிறோம். விஷயம் கேள்விப்பட்டதும் வீட்டில் உள்ள மாடுகளில் இருந்து பாலை கறந்து காய்ச்சி இடுப்பளவு தண்ணீரை கடந்து வருகிறோம் என்று தெரிவித்தனர். எங்களுக்கும் பசிக்கிறது என்று அழாத குறையாக பயணிகள் தெரிவித்ததும் முடிந்தவர்கள் எங்களோடு வாருங்கள், முடியாதவர்கள் ரயிலிலேயே இருங்கள், சாப்பாடு ஏற்பாடு செய்துவிடலாம் என்றனர். அதன்படி புதுக்குடி கிராமத்திற்கு சென்றால் அங்கே சுமார் 25 வீடுகள் கொண்ட ஒரு சிறிய கிராமம் தென்பட்டது. எல்லா வீடுகளுமே 8க்கு 8 அளவு கொண்ட சிறிய வீடுகளே. ஆனால் குடியிருந்தவர்கள் அனைவருமே பெரிய மனமுள்ளவர்கள். ரயிலில் இருந்து வந்த பயணிகளை அந்த கிராம மக்கள் உள்ளன்போடு வரவேற்றனர். ஊர் பொது கோயிலான பத்ரகாளியம்மன் கோயிலை திறந்துவிட்டு தங்க வைத்தனர். உண்மையில் அந்த கிராமத்தை சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்திருந்ததால் அவர்களும் உணவு, தண்ணீர் போன்ற விஷயங்களுக்காக சிரமப்பட்டு கொண்டுதான் இருந்தனர். இருந்தாலும் நம்மை விட நம்மை நம்பி வந்தவர்கள் நலனே முக்கியம் என்று கருதியவர்கள் வீட்டில் இருந்த அரிசி, காய்கறிகளை கொண்டு கோயிலில் சமையலை ஆரம்பித்தனர். கொஞ்ச நேரத்தில் சுட சுட சாம்பார் சாதம், புளியோதரை சாதம் தயாரித்து வந்தவர்களை பசியாற்றினர். வர முடியாமல் ரயிலிலேயே இருந்தவர்களுக்கு மீண்டும் மார்பளவு தண்ணீரில் கடந்து சென்று ரயிலில் உள்ளவர்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுத்தனர். பிறகு குளிக்க, காலை கடனை கழிக்க என்று தங்கள் வீடுகளை தாராளமாக திறந்துவிட்டனர். இப்படியே 3 வேளையும் சென்றது. இதற்குள் ரயில் பயணிகளின் நிலை குறித்த செய்தி நாடு முழுவதும் பரவவே ஹெலிகாப்டரில் உணவு, தண்ணீர் கொண்டு வந்து போட்டனர். ஆனால் மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர்கள் ஒரு அளவுக்கு மேல் உயரக்குறைவாக பறக்க முடியவில்லை. இதனால் 100 உணவு பொட்டலங்கள் போட்டால் அதில் 10 உணவு பொட்டலங்களே கையில் கிடைத்தன. மற்றவை நீரில் அடித்து செல்லப்பட்டது. இதையெல்லாம் எதிர்பார்க்காமல் புதுக்குடி கிராம இளைஞர்கள் நீந்தியும் கயிறு கட்டியும் வெளியே சென்று வேண்டிய அளவு அரிசி, பருப்பு, காய்கறிகளை திரட்டி வந்து இல்லை என்று சொல்லாமல் ரயில் பயணிகளின் பசியாற்றி கொண்டே இருந்தனர். டிசம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகுதான் வெள்ளம் வடிந்தது. மீட்பு குழுவினர் ரயில் பயணிகளின் இருப்பிடத்தை அடைய முடிந்தது. அங்கு இருந்தவர்களையும் புதுக்குடி கிராம கோயிலில் முகாமிட்டு இருந்தவர்களையும் மீட்டனர். புதுக்குடி கிராமத்தை விட்டு கிளம்பும் போது பயணிகள் பலரது கண்களிலும் அப்படி ஒரு கண்ணீர். நீங்கள் மட்டும் இல்லை என்றால் நாங்கள் உயிருடனே இருந்திருக்க மாட்டோம் என்று கிராம மக்களின் கைகளை பிடித்து கொண்டு நன்றி கூறினர். பின் எங்களால் முடிந்தது என்று தங்கள் கையில் இருந்த பணத்தை கொடுக்க முயன்றபோது எங்கள் அன்புக்கு விலை வைக்காதீர்கள் என்று சொல்லி பணத்தை வாங்க மறுத்தனர். இனிமேல் பத்ரகாளி உங்களை பத்திரமாக பார்த்து கொள்வாள், கும்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்றனர். பயணிகள் கோயிலின் திசை நோக்கி இனிமேல் பாதுகாக்க உள்ள பத்ரகாளிக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அதே வேகத்தில் தங்கள் எதிரே நின்றிருந்த மக்களை பார்த்தும் ஒரு பெரிய கும்பிடு போட்டனர். காரணம், இதுவரை காத்த தெய்வங்கள் அல்லவா அவர்கள். மகாபாரத போரின் போது பாண்டவ கௌரவ படைகளுக்கு சோரிடும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் நெடுஞ்செரலாதன் என்ற தமிழ் மன்னன். இன்றும் அதுபோன்று 25 வீடுகளை கொண்ட ஒரு சிறிய புதுக்குடி கிராமம் அந்த பெரும் பேற்றினை அடைந்துள்ளது. அன்றும் இன்றும் என்றும் தான தர்மம் செய்வதில் எவருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பதனை நிரூபித்த புதுக்குடி கிராம மக்கள் என்றென்றும் போற்றுதலுக்குரியவர்கள். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே.